வணக்கம் நேயர்களே, திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். +2 முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்பாக பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிட்டிலையும் வந்து எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் மாணவர்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேற்கொண்டு வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் வந்து 944 ரேங்க் வாங்கின மாணவர்கள் வரைக்கும் கால் ஃபார் பண்ணாங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 9645, பிசிஎம்க்கு 21326, எம்பிசிக்கு வந்து 10502, எஸ்சிக்கு 17987, எஸ்சிஏக்கு 22817, எஸ்டிக்கு 28002. ஸோ இந்த ரேங்க்கில் உள்ளே இருக்க மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து சில பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சீட் அலோகேட் ஆனவங்களாம் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2995, அதாவது 2995 கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசி கம்யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா 174 கட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரேங்க் வந்து 5188. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 75,000 மாணவர்கள் வந்து ஓசி கம்யூனிட்டிலேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிசியை பொறுத்த வரைக்கும் 174 கட் ஆஃபு, ரேங்க் வந்து 5270. மொத்தம் பிசி மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1438 மாணவர்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பிசியும் பொறுத்த வரைக்கும் 166 கட் ஆஃபும் அதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 9034. ஸோ மொத்தம் 113 மாணவர்கள் வந்து பிசிஎம் கம்யூனிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறாங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 173.5 கட் ஆஃபு, ரேங்க் வந்து 5505 ரேங்க்கு. கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 788 மாணவர்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறாங்க. எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து 166.5 கட் ஆஃப் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 9000. கவுண்ட் வந்து 468 மாணவர்கள் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 164.5 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களோட ரேங்க் வந்து 10,021. மொத்தம் 73 மாணவர்கள் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து 155.5 கட் ஆஃப் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ரேங்க் வந்து 14,699. மொத்தம் எஸ்டி மாணவர்கள் 40 பேர் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கட் ஆஃப்குள்ளார இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு வந்து ஏன் கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்ட கல்லூரி வந்து ப்ரையாரிட்டியிலேருந்து கிடச்சிருக்காமல் போயிருக்கலாம். இல்லை கோர்சஸ் வந்து அந்த கோர்சஸில் வந்து பர்டிகுலர் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கலாம். இது ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இது மாதிரி காம்பினேஷன்ஸாக தான் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், கால் ஃபார் பண்ண டீட்டெயில்ஸ், டோட்டல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர், ஸோ அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்து எந்த மார்ஜின் போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஃப்யூச்சரில் ரிலீஸ் ஆனால் அதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் கீழே இருக்க மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில். ஏன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து அலாட்மெண்ட் ஆகியிருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் தெரியும். ஏன்னா வந்து இதில் அவங்க விருப்பப்பட்ட கல்லூரி கிடைக்கல அப்படின்னா அவங்க வேறு கோர்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து வேகன்சிஸ் நிறைய வரும். செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க மாணவர்களும் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தயாராக இருங்க. உங்களுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.